தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் மறந்துவிட்டேன். பேராசிரியர் கீதா அவர்கள் நினைவூட்டினார்கள். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அந்த நினைவே இல்லாமல் நான் நாள் முழுசும் இந்த 2 திருக்குறளையும் பார்த்து கொண்டிருந்த பொழுது நிறைய செய்திகளில் மூழ்கி போனதுனால மறந்து போய்விட்டது. மகிழ்ச்சி. நான் இந்த திருக்குறள் சம்பந்தமாக நண்பர் முனைவர் வேதாச்சலம் அவரிடம் கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன் காலையில் ரொம்ப நேரம். அவரையும் வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இதில் அதை பற்றி உள்ள ஆராய்ச்சி அவர் தான் செய்துட்டு இருக்கார். நான் அதை பற்றி நான் உரைக்கொள்ள போகும்போது அந்த விளக்கத்தை சொல்கிறேன். அவர் வந்தால் அதை கொஞ்சம் விளக்குவார் என்று நினைக்கிறேன். நாம் பார்ப்போம். இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த 2 திருக்குறளுமே மிக முக்கியமான ஒரு திருக்குறளாக எனக்கு படுகிறது. நான் உங்களுக்கு முதல்ல நான் இந்த திரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். திருக்குறளை நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் நிறைய பல்வேறு பரிமாணங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று இலக்கணம் பார்த்தோம். இலக்கணம், பிறகு அந்த கருத்தை, இந்த அணிநிலை, மூன்றாவது இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதாவது திருக்குறளில் பொதுவாக அதிகமாக எடுத்துக்காட்டுகளாக புராண பாத்திரங்களோ அல்லது நமக்கு தெரிந்த ஒரு குறிப்புகளோ அதில் இருக்காது. அதை எப்படி சொல்றதுன்னு சொன்னா, நம்ம இலக்கண விதிகள்ல சொல்லுவோம். நம்ம கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திருவள்ளுவர் பெரும்பாலும் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயா தான் அமைத்திருக்கிறார். அதாவது ஒரு கருத்தை பொதுமைப்படுத்தி விதியாக்கும் போது அது எல்லா இதுலேயும் அந்த சூழலிலிருந்து விலகி இருக்கிற மாதிரி தோன்றும். ஏனென்றால் சில விதிகள் நாம எடுத்துக்காட்டுகளாக சொல்லி விதி அமைத்து விட்டால் அந்த எடுத்துக்காட்டை நாம பல்வேறு கோணங்களில பார்க்கலாம். அதாவது நயம் என்ற ஒரு கோட்பாடு, சமண கோட்பாட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நயம் என்பது நாம் ஒரு விஷயத்தை ஒரே ஒரு எடுத்துக்காட்டை வைத்துக்கொண்டு யானை கண்ட குருடர் மாதிரி தான். யானையை கண்ட குருடர் மாதிரி தான் நாம பார்ப்போம். அதான் நய கோட்பாட்டுக்கு ஒரு சுருக்கமான விளக்கம். நம்ம போகல. அப்போ ஒன்றை பார்க்கிற போது அதை நமக்கு தோன்கிற மாதிரி சொல்லக்கூடிய கருத்து வந்துடும். அதனால ஒரு எடுத்துக்காட்டுகளை அதிகமாக சொல்லாமல் இலக்கணத்தை தான் சொல்லியிருப்பார். ஆனா இந்த இதுல ஒரு எடுத்துக்காட்டும் இருக்கிறது. எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியாது, அதை உருவகமாக சிலவற்றை சொல்லியிருக்கிறார். எடுத்துக்காட்டு வேண்டுமானாலும் அமைத்துக்கலாம். 2வது திருக்குறள்ல அதை பொதுமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ரெண்டுலையுமே இருந்து தெரிய வரக்கூடிய இந்த குறிப்பு, புராண குறிப்பு இருக்குது இல்லையா, அந்த புராண குறிப்பின் மூலமாக திருவள்ளுவருடைய காலத்தை கூட நாம கணிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி நான் பேசுகிறேன். சரி, இப்ப நாம திருக்குறளுக்கு போயிடுவோம். ஒரே கருத்தை 2 முறையில சொல்லுகிறார். அது கூறியது குறளாக அன்று, அது வேற மாதிரி நம்ம அதாவது இங்க பொதுவா நம்ம பேசுற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைவாசி ரொம்ப கூடி போச்சுன்னு நம்ம பேசுவோம். இன்னும் ஒரு விலைவாசி கழுத்தை நெரிக்குது அப்படின்னு சொல்லி மரபு தொடராக சொல்லுவோம். இது நாம சொல்லுகிறவருடைய மனநிலை, அதனுடைய முக்கியத்துவம், அழுத்தம் என்று பல இருக்கு, பல செய்திகள் இருக்கு. அது இலக்கியத்துல இதே மாதிரி ஒரு அமைப்பைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம பார்க்கலாம். இந்த திருக்குறளுக்கு போய் விடுவோம் நேரம், ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டும். 2லையும் பார்ப்போம். அவ்வித்து அழுக்காறு உடையானை, நான் அதை சந்தி சேர்க்காம போட்டேன், அது சந்தி சேர்க்கணும். செய்யவள் தவையை காட்டிவிடும், செய்யவள் தவையை காட்டிவிடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும். இது அர்த்தம் நம்முடைய அழுக்காறு அமையில 167வது திருக்குறள். இது அழுக்காறு உடையானை செய்யவள் என்று சொல்றது தாமரையினாள்னு சொல்லுவார். திருக்குறள்ல திருமகளையும் திருமகளுடைய தமக்கையாகி மூதேவியும் 2-3 இடத்துல சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். பிறகு அடிகளந்தான் என்று சொல்லி திருமாலை சொல்லியிருக்கிறார். தாமரை கண்ணான் உலகு அப்படிங்கிறது இந்திரனை குறிக்கிறதா திருமாலை குறிக்கிறதா நமக்கு தெரியல. பிறகு இந்திரன் என்றே பெயர் வருகிறது. அந்த இந்திரன் வழக்கமாக நாம் பௌராணிக இந்திரன் நாம் நினைப்போம். ஆனால் சமணர்கள் சொல்லுகிற இந்திரன் இந்திரலோகத்தினுடைய தலைவன். அவன் தீர்த்தங்கரர் முதலான பெரிய
அருளாளர்களை சிறப்பு செய்கின்ற அவனுடைய சிறப்பு செய்கிறவனாக சொல்வார். அதை நாம் எப்படி வேணாலும் விளங்கிக் கொள்ளலாம், நம்முடைய மனநிலையை பொறுத்து. இந்த நயக்கோட்பாடு திருக்குறள் அதுக்கு இடம் கொடுக்கும். சரி, அது இருக்கட்டும். அப்போ அழுக்காருடையானை செய்யவளாகிய தாமரையினாளாகிய லட்சுமி தவ்வையை காட்டிவிடும். தவ்வைனா அக்காவை. லக்ஷ்மி வந்து அவ அக்காவை காட்டிட்டு போயிட்டே இருப்பா. காட்டி விடும். காட்டி விட்டுட்டான். இங்கிருந்து விட்டால் சென்னை போவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? விடுதலாம் நீங்குதல் என்ற ஒரு பொருள் இருக்கு. விடுதல்னா கைவிடுதல்ங்கிற பொருள் இல்லை, நீங்குதல் என்ற ஒரு பொருள் இருக்கு. எனவே அழுக்காருடையானை திருமகள் தன் அக்காவிடம் காட்டிவிட்டு நீங்கி விடுவாள் மூதேவியிடம் என்று ஒரு கருத்தாக்க சொல்லப்படும். அதாவது நம் நேர்ம மொழியில சொன்னோம்னா, பொறாமக்காரங்கிட்ட செல்வம் நிற்காது, தரித்திரம் தான் இருக்கும். செல்வம் நிற்காது, தரித்திரம் தான் நிற்கும். அல்லது செல்வம் தரித்திரத்தின் கையை காட்டிவிட்டு அது நீங்கிவிடும் என்று நாம் சொல்லலாம். அந்த கருத்தை தான் அவர் வந்து இந்த ஒரு ஒரு அல்லிகரி என்று சொல்ற உருவகம் மாதிரி அதை சொல்லியிருக்கிறார். உருவக நிலையில சொல்லியிருக்கிறார். அது உருவகம்ங்கிறது அடுத்த அழுக்காரியான ஒரு பாகின்னு வருகிறது, நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பொறாமைக்காரனிடம் செல்வம் நீங்கிவிடும், அங்கே வறுமை குடிகொண்டு விடும் என்பதுதான் என்னோட கருத்து. அதை இப்படி சொல்லியிருக்காரு. இதை நீங்க அணிநிலையில எப்படி சொல்றேன்னு தெரியல. இது மரபு தொடராக கூட எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி விலைவாசி கழுத்து நெரிக்குதுங்கன்னு சொல்ற மாதிரி, அல்லது பரியாய அணின்னு ஒரு அணி இருக்கு. பரியாய அணின்னு சொல்லி அதாவது நான் பிறகு விளக்குறேன். பரியாயம்னா ஒரு கருத்தை சொல்றதுக்கு வேறொரு நிலையை சொல்றதாக தண்டி அலங்காரம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறோம். அந்த எடுத்துக்காட்டை வைத்துக்கொண்டு அந்த இலக்கணத்தை வைத்துக்கொண்டு பார்த்தால் இது பரியாயம் என்று சொல்லலாமோ என்று எனக்கு தோன்றியது. நாம் அதை யோசிப்போம், அதை பற்றி யோசிப்போம். சரி, இப்போ மணக்குடர் என்ன சொல்லாரு பார்ப்போம். அழுக்காறு உடையானை திருமகள் செய்யவன திருமகள் தானும் அழுக்காறு செய்து, தானும் அழுக்காறு செய்தனா பொறாமைப்பட்டு. யார் மேல பொறாமைப்பட்டுங்கிறது எனக்கு தெளிவா தெரியல. தானும் அவன் மேல பொறாமைக்காரன் மேல பொறாமைப்பட்டா அவ்வளவு நல்லா இல்லை, எனக்கு பொருள் கொள்றது தெரியல. இது தன் தவையாகிய மூதேவிக்கு காட்டி, மூதேவி தவைக்கு மூதேவின்னு சொல்ற காட்டி இவன்வால் செல்லென்று போம் விடும். விடும்னா அவனை அனுப்புறதுன்னு ஒரு பொருள் இருக்கு, நீங்குதல் ஒரு பொருள் இருக்கு, அனுப்புதல் ஒரு பொருள் இருக்கு. விடுங்கிற ஒரு பல பொருள் ஒரு சொல்லுக்கு எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. அதுக்கேற்ப ஒரு பொருள் சொல்ற விடும். நான் அங்க விட்டேன், அந்த இடத்துல விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. அனுப்பு அனுப்பு விடுதல் என்றால் விடுனர்னு எழுதுவாங்க சிலவர். அனுப்புனருங்கிறதுக்கு விடுனர்னு எழுதுவாங்க. புறம் அப்படிங்கிறது. அப்போ இவன்பால் செல் என்று போய்விடும், போய்விடும், விட்டுவிடும். இவன்பால் செல் என்று சொல்றது சொல்லிவிட்டு போய்விடும், காட்டி. இது நம் நல்குறவிற்கு காரணம் கூறிற்று, அவனுடைய வறுமைக்கு காரணம் கூறிட்டுங்கிறது அவனுடைய குறிப்பட்சமாக பொருள் கொண்டிருக்கிறார். சரி, அது ஒரு நல்ல, அதாவது ஒரு பொறாமைப்படுறவனை பற்றிய ஒரு கருத்தை நேரடியாக சொல்லாமல் ஒரு அணிநயம் பட சொன்ன ஒரு திருக்குறள். வறுமையில் என்ன சொல்றாரு பார்ப்போம். அழுக்காறு உடையானை பிறர் ஆக்கம் கண்ட வழி பொறாமை உடையானை. அழுக்காறு உடையான்ங்கிறது பொறாமைன்னு அவர் பொருள் எழுதியிருக்காரு. அங்க வந்து அது பொருள் எழுதல. பொறாமை உடையானை செய்யவள் அவ்வித்து, செய்யவள் அவ்வித்து தான். திருமகள் பொறாதுன்னு எடுக்கிறார். திருமகள் அவ்வித்துங்கிறது பொறாது, பொறுக்க முடியாம, அவனால பொறுக்க முடியல, அவன் கூட இருக்கிறதுக்கு இதனால தாங்க முடியல, அவனால் அவன் கூட இருக்கிறது தாங்க முடியாம, அவன் பொறாமப்படுறத பார்த்து பார்த்து தாங்க முடியாம தவ்வையை காட்டி விடும். திருமகள் தானும் பொறாது தன் தவ்வைக்கு காட்டி நீங்கும். அம்மா பாத்துக்க, அவனை பாத்துக்க என்று சொல்லி தவ்வைக்கு தவ்வையை என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்கிறது. ஆனால் தவ்வைக்கு என்று இருக்கிறது வேற்றுமை உருவு மயக்கம் என்று அவர் எழுதார். தவ்வைக்கு காட்டி நீங்கும், விடுங்கிறது நீங்கும். அங்கே பெரும்பாலும் விடும்னா அனுப்பும், நீங்கும் என்ற பொருள் இருந்தாலும் இங்க வந்து நீங்குங்கிற பொருளை தெளிவா சொல்லியிருக்கேன். தவ்வைனா அக்கா, மூதேவி, மூத்தவள். தவ்வையை காட்டி என்பது
அறிவுடை அந்தணன் அவனை காட்டென்றானே என்பது போல ஒருமை. அறிவுடை அந்தணன் அந்த அதெல்லாம் ஒரு மாதிரி எள்ளல் துணியில் இருக்கக்கூடிய கலித்தொகை செய்யும். அவளை காட்டென்றானே, அவளுக்கு காட்டு என்று அந்த இடத்துல வரும். அவர் எப்படி இந்த சொச்சோதனை காட்டுதல்னு சொல்லுவாங்க நம்ம உடைமரபுல. அதாவது ஒரு சொல்லுக்கு ஒரு வடிவத்தை நம்ம விளக்குற போது அந்த வடிவம் எதை ஒத்து இருக்கிறது என்று ஒரு ஒப்புமை காட்டுகிறதுக்கு சொச்சோதனை அப்படின்னு சொல்லி நம்முடைய உரைமரபுல சொல்லுவாங்க. சொச்சோதனை காட்டுதல் என்பது. எனவே என்பது போல உருவு மயக்கம். அப்புறம் இதுக்கு இன்னொரு பொருள் இருக்குதுன்னு சொல்றாரு பரிமையாளர். அதுக்கு பேர் பட்சாந்திரம்னா நம்ம பார்த்துருக்கிறோம். பட்சாந்திரம் வேறு உரை. மனதை கோடுவித்து அழுக்காருடையான் ஆயினானை. இந்த கோடுவித்து அவ்வித்துங்கிறத அவனே தன் மனதை அவ்வித்து தன் மனதை கோடுவித்து கொண்டு அழுக்கார உடைய ஆயினான். மனசை கெடுத்து பொறாமை உடையவனாக மாறிட்டான் என்றும் பொருள் சொல்லலாம். அப்படி சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார். அதாவது அந்த உடையான் தன்னை அவ்வித்து அழுக்காறு உடையவனாக மாறினானே என்று அவ்வித்து என்ற வினையச்சத்தை இங்கே அழுக்காறு உடையவனுடைய வினையாக சொல்லக்கூடிய ஒரு உரையும் இருக்கிறது. அந்த உரையும் சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இது அப்படியும் சிந்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யவள் அவ்வித்துன்னு மற்றவர்கள்லாம் சொன்னாங்க. அவளும் பொறாது அல்லது பொறாமைப்பட்டுன்னு. இங்கே அவனே பொறாமைப்பட்டு அவனே மனசை கோடுவித்துங்கிற பொருள். பார்த்தீங்கன்னா தமிழ் லெக்சிக்கன்ல இந்த அவ்வித்துங்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருளும் கொடுத்துருப்பான். பரிமையாளர் பொருள் ஆகிய பொறாது என்ற பொருளும் இருக்கும், மனதை கோடுவித்து என்ற பொருள் இருக்கும். அதை நம்ம பிறகு நான் காட்டுறேன் என்று உரைப்பாரும் உலர். இதுல வரதராசனார் போன்றவர்கள்லாம் பெரும்பாலும் பெரிய சிக்கல் இல்லை. பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கிக்கு அவனை காட்டி நீங்கி விடுவாள். அவ பொறாமப்பட்டா அவளுக்கு அர்த்தமே இல்லையே, தெரியல. எது அவ பொறாமப்படுறதாக சொல்றது அவளுக்கு பொருத்தமா எனக்கு படல. அது அவளுக்கு பொருத்தமா தெரியல. பொறாதுங்கிற அதனால்தான் பரிமையாளர் ரொம்ப கவனமாக பொறாது என்று பொருள் எழுதியிருக்கார். சலமன் பாப்பையா பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுவனை பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டுன்னு எடுத்துக்கிறார். அது பரவாயில்ல. பொறாதுங்கிறது வெறுப்பு கொண்டு, பொறாமைப்பட்டுங்கிறது வெறுப்பு கொண்டுன்னு கூட எடுக்கலாம். அது அருமையா, அது நல்ல ஒரு விளக்கம் தான். தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டி விட்டு விலகி போய் விடுவாள். சரி உன் ஆளு பார்த்துக்க என்று சொல்லி ஒரு எளிமையாக அதை சொல்லியிருக்காரு. அது நல்லா தான் இருக்கு. சரி, இதுல வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி ரெண்டு வாக்கிய அமைப்பு இருக்கிறது. அவ்வித்து என்ற வினையச்சம் எந்த வினையாக வருகிறது என்பதை ராமானுஜ கவிரார் சுட்டி காட்டியிருக்காரு. நான் குறிக்க மறந்துட்டேன், அதை இப்ப நினைவு. செய்யவள் தான் அவ்வித்து மணக்குறவர் அழுக்காறு செய்துன்னு அவர் எடுக்கணும். பொறாமைப்பட்டு அழுக்காறு உடையானை தவைக்கு காட்டி விடும் என்பது ஒரு வாக்கியம். பரிமையாளர் சொன்ன செய்யவள் அவ்வித்து பொறாது அழுக்காருடையானை தவைக்கு காட்டி விடும். அது சரி. எனவே பொறாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வேறுபட்ட வேறு உரை சொன்ன பட்சாந்திரம் செய்யவள் அவ்வித்து அழுக்காருடையானாயினான மனதை கோடுவித்து தன் மனதை கெடுத்து பொறாமை உடையவனாக ஆயினவன்கிற அவ்வித்துங்கிறது அவனுடைய வினையாக ஆக்கியிருக்கிறார். இதை இப்ப ராமானுஜ கவிரார் சுட்டி காட்டியிருக்காரு. அந்த வேறுரையினுடைய தன்மையை காட்டிவிடும் என்று பார்க்கிறோம். அப்ப இப்போ நம்முடைய சொல்லடை பார்க்கிற போது அந்த விளக்கத்தை நம்மளுடைய சொல்றேன். அழுக்காறு அப்படிங்கிற பிறர் ஆக்கம் கண்ட வழி பொறாமை. அதான் டெஃபனிஷன். உடையான் தெரியும், உடையவன். செய்யவள் திருமகள் தாமரையினாள்னு சொல்லுவாரு. தாமரையினாள். சரி. அவ்வித்து மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள். அதுல திருமகளை தாமரையினாள் அவனுடைய திருவடியில இருப்பாள். மாமுகடி ஆகிய தவ்வை மடியில் உட்கார்ந்துருப்பான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பரியாயமா தான் அங்கேயும் சொல்றாரு. பரியாயம். சரி. எனவே அவ்வித்து அப்படிங்கிறதுக்கு தானும் பொறாமை செய்து மணக்குறவர். வேறுரை கோடச் செய்து. ஏன்னா 3 உரைகள் விடுகிறாங்க அவ்வித்து என்பது. சரி. தவ்வைக்கு உருவமயக்கம் காட்டிங்கிறதுக்கு அவனை காணுமாறு செய்து அல்லது அவனிடம் ஒப்படைத்து
என்று மாதிரி பல பொருளை நம்ம சொல்லலாம். நீங்கும், விடும், நீங்கும். பரிமேல் அழகர் நீங்குங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து அனுப்புங்கிற மாதிரி பரிமேல் சொல்றாரு, மணக்குடவர் சொல்றாரு. எனவே அவ்வித்தல் என்பதற்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ் பேரகராதி இந்த 2 பொருளையும் கொடுத்திருக்கு. வந்து பொறுமை ஒழிதல், அது பரிமேல் அழகருடைய பொறாது. சரி, டு பிகம் இன்டாலரண்ட், இம்பேஷண்ட். சரி, அவர் அப்படி எடுத்திருக்காரு. நம்ம சொல்லியிருக்காரு. அப்புறம் மனதை கோண செய்தல் ஒரு பொருள், அது உரைன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க இப்ப திருக்குறள் வந்து நம்முடைய தமிழ் பேரகராதியில பொருள் கொடுக்குற போது திருக்குறள்னு மட்டும் கொடுத்தா அது பரிமேல் அழகருடைய இருக்கும். உரைன்னு கொடுத்தா வேறொருவருடைய உரையா இருக்கு. அவர் சொல்ற பெரும்பாலும் பட்சாந்திரம் என்ற வேறு உரையாக சொல்லி இருப்பதை கொடுத்திருப்பாங்க. அதாவது டு பெர்வர்ட் த மைண்ட், மனதை கோணச் செய்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுத்திருக்காங்க. காட்டி விடும்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காட்டி விடும், காட்டி விடும் அப்படிங்கிறது ஒரு சொல்லாக எடுத்தால் அது ஒரு கூட்டு வினை முற்று. உறுதியாக காட்டி, அதாவது பெர்ஃபெக்டிவா வரும். காட்டி விடும், நிச்சயமாக காட்டி விடும், உறுதியாக பொருள். ஆனா இங்க அந்த பொருள் எடுக்கலை. வரும் காட்டி விடும். அதாவது 2 சொல்ல எடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னொரு இடத்துல ஒரு சொல் நிர்மைத்துன்னு எழுதியிருப்பாரு. எங்க நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும், உறுதியாக காட்டிவிடும். அங்க ஒரு சொல் நிர்மைத்துன்னு சொல்லுவாரு, இங்க 2ஆக பிரித்து சொல்லியிருப்பாரு. எனவே விடும் என்பது இங்கே இரு சொல் நீர்மைத்து. இன்னும் விடுங்கிற சொல் 3 இடத்துல வருது. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும், அது வந்து ஒரு சொல் நீர்மைத்து. இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும், உடஞ்சு போயிடும், அதுவும் வந்து ஒரு சொல் நீர்மைத்து தான். சரி, அப்போ இதான் இலக்கண முறை. இப்ப செய்யவள் தவ்வை அப்படின்னு சொல்லிட்டாரு. செல்வத்துக்கு வந்து செல்வம் நீங்கி நல்குறவில் செலுத்தும் தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்தை ஒரு மரபு தொடர் போல ஒரு பரியாய நிலையிலே இதை சொல்லியிருக்கிறார். இதுல ஒரு விஷயம் இந்த கவனிக்க வேண்டியது, அதாவது நம்முடைய பெரியவர்கள் வேலை செய்த போது தண்டமானி தேசியர் ஐயாவுடைய அந்த உரை களஞ்சியத்துல அவர் வந்து வயது முதிர்ந்த காலத்திலே மதுரை பல்கலைகள் இதெல்லாம் நம்ம திருத்த வேண்டியிருக்காருக்காக சொல்றேன். திருக்குறள் உரைக்களஞ்சியம் ஐயா வந்து செய்திருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்கள் அருமையாக அதில் விளக்கங்கள் இருக்காங்க. ஆனால் அவருக்கு உதவியாளர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த உதவியாளர்கள் தான் அந்த நிறைய பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணும். இந்த திருக்குறள்ல வந்து அச்சிட்டதே தப்பாக அச்சிட்டு இருக்கிறாங்க. பரிமேலழகர் தவறாக அச்சிடப்பட்டிருக்கிறது. தவறாக அச்சிடப்பட்டது மட்டுமில்ல, மற்ற உரைகளிலையும் சரியாக பெயர்த்து எழுதியவர்கள் தப்பாக பெயர்த்து எழுதியிருக்கிறாங்க. அதனால ஐயா வந்து அதை படிச்சுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு அதுக்கு அவருடைய கருத்தை அவர் வந்து சொல்லுவாரு. அப்புறம் சொல்வது எழுதக்கூடிய அந்த கற்றுச்சொல்லிகள் தான் எழுதியிருக்கிறாங்க. அப்ப ஐயா வந்து அதுல சொல்றாரு வந்து இந்த இடத்துல இந்த சொல்லுக்கு பொருளே சொல்லாம விட்டாரு. அவ்வித்து என்பதற்கு மணக்குடவர், பருதியார், காளிங்கர், பரிமேலழகர் முதலாயினோர் உரை கூறிட்டிலர் அப்படின்னு ஒரு வாக்கியம். இது வந்து கவனக்குறைவினார். அதாவது ஐயாவனுடைய குறையா நான் சொல்லல, இதை பெயர்த்து எழுதியவர்கள் அந்த இடத்துல பொறாதுங்கிற சொல்ல விட்டுட்டு அதுல பொறாது என்பது விடுவிட்டு தான் அச்சாயிருக்கு. அதாவது பிறராக்கம் கண்ட வழி பொறாமை உடையானை திருமகள் தானும் தன் தவ்வைக்கு காட்டு நீங்கும் தான், தானும் பொறாது என்ற சொல்லை விட்டுருக்காங்க. அதனால ஐயா வந்து அதை படிச்சுட்டு போறப்போ இந்த பொறாதைக்கு அவித்துங்கிறதுக்கு பொருள் எழுதாம விட்டுட்டாரேன்னு ஐயா எழுதிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ஒரு விஷயங்களை வந்து பயன்படுத்தும் போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நான் அதை வந்து குறிச்சு வைத்துக் கொண்டு நான் மிகவும் தடுமாறினேன். அப்புறம் நான் ஒத்து பார்த்த போதும் தெரியுது பொறாது என்ற சொல் அவர் பெயர்த்து எழுதின போது விடுபட்டு இருக்கு. அதனால ஐயா அதை பார்த்து சொல்ற போது பொறாதுங்கிற சொல்லே இல்லை, அது மாதிரி அவித்துங்கிறதுக்கு பொருளே எழுதலைன்னு அவர் எழுதிட்டு போயிட்டார். இதை பார்க்கக்கூடியவர்கள், நம்ம பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாரும் இதை நுட்பமா பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எனவே இந்த நூல்களை எல்லாம் நாம மறுபதிப்பு செய்யணும், செப்பம் பண்ணணும். நிறைய நூல்கள் தமிழில 20ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கக்கூடிய பல நூல்கள் நம்முடைய சாமிநாதையர் வந்து அவரே திரும்ப திரும்ப பார்த்து அதை, அதாவது சலிக்காம பார்த்து பார்த்து திருத்தி செப்பம் பண்ணியிருக்கார். அவருடைய பிழைகள் முன்னாடி வந்ததெல்லாம் அவர் திருத்திருக்கிறார். ஆனா நம்முடைய பலரும் அந்த நூல்களை நம்முடைய தமிழ் நூலாசிரியருடைய கருத்து என்னன்னா, இந்த நூல் எனக்கு இல்லை, நான் வேற யாருக்கும் எழுதுறேன், நான் எழுதி உங்க தலையில கட்டியாச்சு, நீ என்னவோ பண்ணிட்டு போ
அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தமிழ் நூல்கள் நிறைய இருக்கும். அதாவது அவர் திரும்பி படிக்கவே மாட்டார். எங்க ஆய்வாளர்கள் அப்படித்தான். அவன் எழுதிட்டு வந்து திரும்பியே படிக்க மாட்டான். படிச்சு திருத்தியா அப்படின்னு சொன்னா அவன் படிக்கவே மாட்டான். அவன் எழுதினோம்னா அவனுக்கு சலிப்பு வந்துடும். நீ பாத்துக்கு ஏனுங்கிற மட்டும் கொடுத்துருவான். அது மாதிரி நம்முடைய தமிழ் நூல்கள் நிறைய நூல்கள் அப்படித்தான் இருக்குது. அதனால கவனமாக நீங்க தமிழ் நூல்களை பயன்படுத்த வேண்டும். அது ஐயாவுடைய நூல்கள் போன்றதுல இது மாதிரி நிறைய இடங்கள் நான் இதை பற்றி நான் பேராசிரியர் முருகரத்தன் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் தான் இதுக்கெல்லாம் தலைமை வகித்து அதை மேற்பார்வை பார்த்தவர். ஆனா அவர் வந்து என்ன பண்ண முடியும், முன்னூறு எழுதிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். சலஜா கோபிநாத் தான் அவங்க உதவி செய்திருக்கிறாங்க. அவங்க என்ன பாடினாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம். எல்லாம் வந்து இந்த ஒரு வார்த்தை உண்டு இல்லை, கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வேலை வாய்ப்பு என்னமோ அவர் சொல்றதை ஏதோ செய்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது இது பார்த்த போது. சரி, எனவே சரி அது விடுவோம். தவ்வை அப்படிங்கிறது முகடி, மடியுளாள் மாமுகடிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாரு. வடியிலான் தாழ்வுளாள் தாமரையினால், செய்யவளுக்கு தாமரையினால் சொல்றாரு. எனவே செய்யவளுக்கு தாமரையினால் திரு அப்படிங்கிற சொல்லையும் பயன்படுத்தி. சரி, அதே மாதிரி இன்னொரு திருக்குறள்லயும் அகடு ஆறார் அலல் உழப்பர் சூதி என்னும் முகடியார், சூதி என்னும் முகடியார். நம்ம வேதாச்சலையா வந்திருக்காரான்னு தெரியல. அழுக்காறு என ஒரு பாவி அப்படிங்கிறத, அழுக்காறு அந்த பாவி என்பதும் மறுபடியும் மூதேவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு கருத்தை சொன்னேன். அவர் ரொம்ப அது ஆச்சரியமா கேட்டார். அது பொருத்தமா இருக்கும் போல்தான் இருக்குது. ஏன்னா சூதி என்னும் முகடிங்கிறாரு, அழுக்கார் எனும் பாவி. ஏனென்றால் பாவி லட்சுமின்னு, லட்சுமியை வந்து லட்சுமி அலட்சுமி, அதனால நான் வர்றேன், அது மூன்றாவது நிலையில வர்றேன். அந்த அலட்சுமியில பாவி லட்சுமின்னு வடநாட்டுல சொல்றாங்க. அப்ப அந்த பாவிங்கிறது இது அழுக்காரியான பாவியில இது வரும். சரி, நம்ம பார்ப்போம். எனவே திரு அப்படிங்கிறது நிறைய இடத்துல வருது, 11 இடத்துல வருகிறது. திரு பெண் மாதிரி உள்ள உருவகம் வருகிறது. வினைக்கண் வினையுடையான் கண்மை வேறாக நினைப்பானே நீங்கும் திரு. அது ஒரு பொது சொல் தான். அது வந்து உருவப்படுத்த பெண்பாலாகவும் நினைக்கலாம், அக்ரணியாகவும் நினைக்கலாம். அது ஒன்று தவறு இல்லை. திருநீக்கப்பட்டார் தொடர்பு அதுல பொருள் எழுதியிருக்கிற போது அவர் வந்து திருமகள் அப்படின்னு பொருள் எழுதியிருக்கிறார் நினைவு. நான் அதை மறுபடியும் பார்க்கல. திருநுதல்னு சொல்லுவாரு. திருநுதல் அப்படிங்கிறது பெண்ணுக்கு ஒரு இதாக அன்மொழியாக அவர் பயன்படுத்துவாரு. எனவே திருவினை திரு அப்படிங்கிறது வந்து செல்வம்ங்கிற பொருள்ல வருகிறது. அப்புறம் இந்த திருக்குறள்ல வந்து உருவகப்படுத்தி சொல்லக்கூடியது சில இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல அழுக்காரியான ஒரு பாவிங்கிறத அவர் உருவப்படுத்திருக்காரு. இங்க வந்து திருவை வந்து செய்யவளாக ஒரு பெர்சானிஃபை பண்றது, அது உருவகப்படுத்துறதுல ஒரு வகை. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை சொல்றேன். இந்த திருக்குறள்ல நான் என்பதை நல்லாள் என்று சொல்வார். லஜ்ஜை, நான் எனும் நல்லாள். நாணத்தை பெண்ணாக உருவகிக்கிறார். இந்த உருவக உணர்வு அவருக்கு எப்படி இருந்து வருதுன்னா, வரிமையாளர் என்ன சொல்வார், நான் என்பது வடமொழியிலும் அப்பொருள்பட வந்ததுனாலே நல்லாள் என்றார் சொல்வார். அதாவது லஜ்ஜா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொன்னா அது பெண்பால், ஃபெமினைன். அப்போ உடனே லஜ்ஜா அப்படிங்கிறதுக்கு வந்து பெண்பாலாக இருக்கிறனால அவருக்கு உடனே அந்த இருந்து ஒரு உருவக பொருள் அவருக்கு, ஒரு இலக்கண பொருள் இருந்து உருவக பொருள் வருகிறது. இதை பத்தி நான் ஒரு கட்டுரை நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். தமிழ்லையும் வந்து என்னுடைய இலக்கண கட்டுரைகள் இருக்கு. நான் என்பது இது தமிழ்ல வந்து நிறைய இடங்கள்ல அதாவது தமிழ் சொற்களுக்கு உரிய வட சொல் இலக்கணத்தை பார்த்து அதன் மூலமாக கிளர்ச்சி பெற்று அந்த உருவகத்தை படைத்த வரலாறுகளை நான் சிலப்பதிகாரம் பிற்கால நூல்கள் இவற்றில் இருந்தெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லி இதை முதல்ல சுட்டிக்காட்டியவர் வரிமையழகர், இரண்டாவது பிரயோக ஆசிரியரை தொட்டு காட்டியிருக்கிறார். பிறகு நான் அதை விரிவுபடுத்தி அதை எழுதி, நான் எனும் நல்லாள். அந்த பெண், நாணமாகிய பெண் வந்து அவனை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டேன். கல் எனும் பேனா பெருங்குற்றத்தார். கல் குடிக்கிறவங்கிட்ட நாணம்ங்கிற பெண் வந்து அவங்ககிட்ட இருந்து புறங்கொடுக்கும், ஓடி போயிடுவான், முதுகை காட்டிட்டு போயிடுவான். புறங்கொடுக்கும்போது மரபு தொடர். அதே மாதிரி குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம். அதெல்லாம் மரபு தொடர்களை நான் சொன்னேன். சரி, இளம் என்று அசை இருப்பாரைக்கான் நிலம் என்னும் நல்லாள். நிலம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல பெண்பால். அதனால நிலம் எனும் நல்லாள். இவ்வாறு உருவகப்படுத்துவது திருக்குறளில் இருக்கிறது. அந்த உருவக வகையில ஒன்றுதான் நாம் பார்க்கக்கூடிய செய்யவள் என்றும் தவ்வை என்று சொல்கிறார். அதாவது திருவையும்
நல்குறவை. அடுத்த திருக்குறளையும் அந்த உருவக விஷயம் வருது பார்க்கணும். உருவக இந்த நாம உருவகமாக சொல்லக்கூடியது, அதாவது ஃபிகரேட்டிவா ரெட்டாரிக், அந்த ஃபிகரேட்டிவா சொல்றதுங்கிறது, பெர்சானிஃபை பண்றதுங்கிறது மொழி முழுசுமே அப்படித்தான் அப்படின்னு என்பது சில மொழிநூல் மொழிநூல் வல்லாருடைய கருத்து. அதாவது எல்லா மொழியில் இருக்கிற எல்லா சொற்களுமே எல்லாம் ஃபிகரேட்டிவ் தான். இப்ப நாட்காலிங்கிறோம், அது கை ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்றோம், கால் ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். இந்த நிகழ்ச்சி நடக்கவில்லைன்னு நான் சொல்றோம். நடக்கவில்லைன்னு சொன்னால் அது டஸ் நாட் வாக்னு அர்த்தம். அந்த வாக் அப்படிங்கிறதுல இருந்து ஃபிகரேட்டிவா வருது, இந்த வெர்பலாவும் அப்படி வருது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கருத்தாக்கம் இருக்கிறது. அதை பத்தி நான் முன்னாடி சிறிதாக பேசணும். அதை அந்த நிலையில் பார்க்கிற போது இந்த உருவகமாக சொல்கிற போது பார்த்தீங்கன்னா, கதை மாந்தர்களை வைத்துக்கொண்டு சகுனி சொல்லுவாங்க. ஒரு சகுனி. சரி. வரலாற்று மாந்தர்களை வைத்துக்கொண்டு எட்டப்பன்னு சொல்றோம். ஏன்னா எம்டன், அவன் பெரிய எம்டன். எங்க ஊர்ல அது எமிட்டன்பாங்க. எங்க கிராமத்துல எமிட்டன்னா ஏமாத்திட்டு போறான். அது எப்படி வந்துன்னு தெரியல. எம்டன்ங்கிறது கப்பல். இந்த கப்பல் சென்னைக்கு வந்து சென்னையை குண்டு வீசி விட்டு தவறி விட்டு ரகசியமாக மறைந்து ஓடி விட்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால எம்டன் அப்படிங்கிறது அதுல இருந்து வந்துன்னு சொல்லுவாங்க. எமிட்டன்னு எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. பெரிய எமிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாற்றுகிறவன் சொல்லி. இது இந்த வடிவம் ஒரு முற்றுருவகம் போல எனக்கு தோணுகிறது. அது இந்த ஹோல் தொடரை முற்றுருவகமாக சொல்லலாமா, ஒரு பரியாய அணியாக சொல்லலாமா, அல்லது மரபு தொடரா என்று ஒரு யோசனைகள் எனக்கு வருகின்றன. பரியாயம் அணிங்கிறது கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிதொன்று உரைப்பது பரியாயம்ங்கிறது அணி. அதுல வந்து தண்டியாசிரியர் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து, ஒரு தலைவியிடம் அவன் சொல்றான், நீ வந்து நீ இப்போ வந்து இங்க இருந்து போ அப்படின்னாலாம் சொல்லாம அந்த மாதவி செடிக்கிட்ட நீ வந்து போய் நில்லு, நீ நில்லு, நான் வந்து செங்காந்தல் பூந்துடுறேன், செங்காந்தல் பூவை கொண்டு வந்து நாங்க வருகிறேன் அப்படின்னு அவன் சொல்றான்னா, நீ இங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இடம் பெயர்ந்து செல் என்று அதுக்கு அர்த்தமா என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அது எனவே அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அதிகமாக. எனவே அதை பரியாயம்னு சொன்னா இதுவும் ஒரு வகையில் பரியாயம் தானே. இது பரியாய அணியாக நம்ம சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்க்கலாம். சரி. அடுத்தது செய்யாள் அப்படிங்கிறது, செய்யாள் லக்ஷ்மி, செய்யவள் செந்நிறமுடையவள்னு சொல்றாங்க. அப்புறம் செய்யாள் அப்படிங்கிறத நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல தாயின் தங்கையான சிறிய தாயாருக்கும் சொல்லுவாங்களாம். சின்னவள் அப்படிங்கிற நிலையில, இளையவள் அப்படிங்கிற நிலையில செய்யாள்னு சொல்லுவாங்கன்னு தமிழ் பேரகராதி கொடுத்துருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இதுக்கு எத்தனை சொற்கள் இருக்குன்னு பாருங்க. சேட்டை, சேட்டை, சேட்டைன்னு வந்து 2 சேட்டை இருக்குது. முதல் இருக்கிற சேட்டை வந்து ஒரு கோணல் மாணலா செய்யக்கூடிய செய்கை, அது சேஷ்டை அப்படிங்கிறது வருது. இது ஜேஷ்டையிலிருந்து வருது. இது வந்து இலக்குமி, மூதேவி என்று. அப்புறம் வந்து நமக்கு வந்து பெருவிரலுக்கும் சேட்டைன்னு ஒரு பெருவிரல் ஒரு உண்டு. சேட்டை, சேட்டை விரல்னு சொல்லி. அப்புறம் கேட்டை நட்சத்திரம், அதனாலதான் கேட்டை கிழவின்னு வரும். நம்ம பிறகு வர்றோம். கேட்டை நட்சத்திரத்துக்கும் சேஷ்டின்னு பேரான். சரி. தவ்வை, தவ்வைங்கிறதுல செய்யவள் தவ்வையை காட்டி வரும். தவ்வைங்கிறது தமிழ்ல தாயை என்ற பொருள் இருக்குது. பட்டோன் தவ்வை படுதுயர் கண்டு சிலப்பதிகாரம். தமக்கை, தாரை தவ்வையோடு தன்னோடு கூடிய மணிமேகலை. அப்புறம் இலக்குமி, அதாவது இந்த மூத்தாள் மூதேவி, இலக்குமியினுடைய அக்கா அப்படின்னு சொல்லி. எனவே இந்த இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா, சேட்டை அப்படிங்கிறதுக்கு எத்தனை சொற்கள் இருக்குதுன்னு சொன்னா, மூதேவிக்கு எத்தனை சொல் இருக்குன்னா அது படிச்சாலே நீண்ட நேரம் ஆகும். அக்கா, அக்கா தேவி, இந்திரைக்கு முத்தாள், ஏகவேணி, கலதி, கழுதி ஊர்தி, காக்கை கொடியாள், கிடலனங்கு, கேட்டை, சிரேட்டாதேவி, சிறப்பிலாள், சீர்கேடி, சேட்டாதேவி, சேட்டை தேவி, நித்ராதேவி, முகடி, பெரியம்மை, முன்பிறந்தாள், மூதேவி, மூத்தாள், முன்பிறந்தாள், மூதேவி, மூதேவியினுடைய படை தொடப்பக்கட்டையான், கலதை, திருக்கேட்டை கிழத்தி, ஜேஷ்டாதேவி, இப்படி எல்லாம் இருக்கு. நிறைய பழமொழிகள் இருக்கு. இதை பத்தி எல்லாம் காலையில அவர் நிறைய நம்முடைய பேராசிரியர் வேதாச்சலம் அவர்களும் அவருடைய மகள் அவரோட ஆய்வேடு பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மூதேவி வழிபாட்டை பற்றிய ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது இன்னும் நூலா வரல. அவரு ரொம்ப காலம் கடத்திட்டு இருக்காங்க. அது நிறைய படங்கள் எடுத்திருக்கிறார், நிறைய படங்கள். மூதேவி வழிபாடு தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலும் இருக்கு. அவர் சொல்றாரு, தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும், தென்கிழக்கு ஆசியா, கேரளம், ஆந்திரா, கர்நாடகம் பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் சேட்டை வழிபாடு இருக்கு. மூதேவின்னு நம்ம வழிபாடு பண்ணிட்டாங்க. மூதேவி பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்ல வந்து வலது பக்கம் மேற்கோடியில
சேஷ்டனுடைய சிலை எங்க ஊர்ல இருக்கு. எங்க ஊர் ஐயர் அதை பல காலம் சொல்லுவாரு, அது வந்து ராமலட்சுமணால் அப்படிம்பார். கேட்பானே, சாமி இது என்ன சாமின்னு கேட்பேன். அது ராமலட்சுமணான்பார். ஒரு முறை அது மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்தது. அது வழிபாடு மறைந்து விட்டது. அப்பொழுது என்னுடைய நண்பர் சத்தியமூர்த்தி கூட நாங்க வந்திருந்த போது நாங்க அதை பறித்து பார்த்தபோது அவர் உடனே சொன்னார், இது மூதேவி, காக்கை இருக்கிறது, மாந்தன் இருக்கிறான் அப்படின்னு ஐயர்கிட்டே கூப்பிட்டு, ஐயா இது வந்து ராமலட்சுமணெல்லாம் கிடையாது, மூதேவி. அப்படியா? அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் அப்போ எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா அத்தனை சிலைகளை பற்றி அவர் திரட்டி இருக்கிறார். அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பழமொழிகள், நாட்டுப்புற கதைகள், கல்வெட்டு இருக்கக்கூடியது எல்லாம் அவர் வந்து திரட்டியிருக்காரு. கல்வெட்டுல வருது, குமண்பாடி சேட்டையாருக்கு அர்ச்சனா போகத்துக்கு தென்னிந்திய கல்வித்துறையில வருது. சேட்டையார் கோயிலும் திருமுற்றமும். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 மரபுகள் இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த சேட்டை பத்தி பேசணும். நான் இதை பத்தி உருவகத்தை பத்தி பேசினேன். சேட்டையினுடைய சமூக, சமுதாய அல்லது சமய, மானுடவியல் பின்புலத்தில் இப்ப நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சிலதை சொல்லிவிட்டு அதுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்களா, இவர் வந்து 4000 திவ்ய புறவத்துல தொண்டரடிப்படி வாழ்வார் சொல்வார், நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பிமார்கள் திருட வாகனம் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்து இருக்கின்றீரே. போய் சேட்டையனுடைய மடியில போய் நீங்க வந்து செல்வம் கிடைக்கும்னு பார்க்க இருக்கிறீர்களே, அவளை வழிபடுகிறீர்களே என்று அவர் கிண்டல் பண்றார். இதை அவர் என்ன சொல்றாருன்னா, பேராசிரியர் வேதாச்சலம் என்ன சொல்றாருன்னா, இந்த மூதேவி வழிபாட்டுல 2 பாணிகள் இருக்கின்றன. ஒன்று வடமொழி புராணங்களில லட்சுமி, அலட்சுமி. அந்த அலட்சுமி என்பதுதான் மூதேவி. அது புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவர்கள் திருப்பாற்கடலை கடைந்த போது முதல்ல வந்தது மூதேவி, ஜேஷ்டர். 2வது வந்தது லட்சுமி என்ற ஒரு புராண கருத்து சொல்லப்பட்டது. அந்த கருத்தின்படி புராணங்கள் சொல்லுகின்றன. நம்ம ஊர்ல இந்த பெருந்தேவி பெருந்தேவி என்று சொல்லப்படுகிற மூதேவி வழிபாடு என்பது வளமை கடவுளாக, கிராம தேவதையாக இருந்திருக்கிறது. இதை பற்றிய குறிப்புகள் நமக்கு தெளிவா வெளிப்படையாக கிராம தேவதை என்று இல்லை. ஆனால் இந்த வழிபாடு மிகவும் சிறப்பாக சோழர் காலம் வரைக்கும் இருந்திருக்கு. அவர் சொல்றாரு, பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கெல்லாம் மூதேவி குலதெய்வமாக இருந்திருக்கிற மாதிரி உள்ள சிற்பங்கள்லாம் இருக்கின்றன. அவர் குறிப்பா பாண்டியரை சொல்றாரு. இதுல கூகுள்ல வந்து பல்லவருக்கு எழுதியிருக்காங்க. சரியான எனக்கு தெரியல, சரியில்லைன்னு அவர் சொல்றாரு, எனக்கு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த வழிபாடு பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் கொடிக்கட்டி எல்லா ஊர்களும் இப்பொழுது நீங்க போனீங்கன்னா சிவன் கோயில்ல வலது ஓரத்துல இருக்கும். அது இப்போ வழிபாடு தெரியாம ஏதாவது வேற ஒரு செய்யுமா சொல்லுவாங்க, அல்லது வேற ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க. எனவே அவர் சொல்றது என்னன்னா, அந்த வழிபாட்டை கிராமப்புற, அதாவது நாட்டுப்புற மக்கள் வழிபாடாக இருந்ததை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதாவது நமக்கு வந்து வைதீக அல்லது பௌராணிக மதம் வந்த போது பௌராணிக சொல்லிச்சு லக்ஷ்மி வந்து செல்வத்தை தருகின்றவள், மூதேவி வந்து தரித்திரத்தை தருகின்றவர்கள் என்ற கருத்தாக்கம் வலுப்பெற்று விட்டது. மொழியில் அந்த சொல்லாட்சி வந்துவிட்டது. எனவே ஒரு புராணம் அல்லது ஒரு கருத்தாக்கம் வருகிற போது அது மொழியிலும் சொல்லாட்சியாக வளம் பெற்று விட்டது. அப்போ இந்த சூழ்நிலையில மூதேவியை வளமை தெய்வமாக, அதாவது அவளை வழிபட்டால் குழந்தை பிறக்கும் என்று புராணங்களே இப்பொழுது சேர்த்திருக்கிறாங்களாம், பின்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாம் அதை வந்து நாட்டார் மக்கள் அதை வளமை தெய்வமாகத்தான் கும்பிட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்றார். ஈவன் வந்து அந்த மூதேவியை வந்து ஏகவேணி என்று சொல்லி நம்முடைய சலவை தொழிலாளிகள்லாம் கூட வழிபடுகிறதாக பார்க்கிறோம். இது பெங்கால்லயும் வந்து மூதேவியை வழிபடுறாங்க. அந்த லட்சுமி வழிபாட்டுக்கு முன்னாடி அவளை வழிபட்டு விட்டுத்தான் அவர்களை வழிபடுகிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே அவருடைய கருத்தாக்கம் என்ன என்று சொன்னால், இந்த வைதீக பௌராணிக கருத்தாக்கம் வந்தபோது அந்த கடவுளை தவிர்க்க முடியவில்லை. அதை உள்ளே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களுக்கு தனியாக கோஷ்டம், அதாவது பரிவார தேவதைகள் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவள் எல்லா கோயில்களிலும் இருந்தன பல்லவர் சோழர் காலத்துல. எனவே அந்த வழிபாடான பிற்காலத்துல இந்த பௌராணிக கருத்தாக்கத்தின்படி ஜேஷ்டை என்ற மூதேவி துர்தேவதை போல கருதப்பட்டு அந்த வழிபாடு மறைந்து விட்டது என்று சொல்லி ஒரு பெரிய விளக்கம் சொன்னாரு.
அதனால அந்த சேட்டை அப்படிங்கிறதுக்கு சேட்டைக்கு எளிய நல்லெல்லாம் விவரம் சொல்றாரு நம்ம சம்பந்தர். அந்த சேட்டை வேறன்னு நினைக்கிறேன், இந்த சேட்டை இல்லை. எனவே இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு இப்படி பெரிய ஒரு வரலாற்றோடு நம் முன்னாடி இருக்கிறது. எனவே இப்ப திருக்குறள்ல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வழிபாட்டை அவர் பௌராணிக பார்வையில தான் சொல்லியிருக்கிறார். அப்போ பௌராணிக நெறி எப்போ வந்ததுன்னு கேட்டா புத்தர் காலத்துல வந்தது என்று வேதாசலம் சொல்லுகிறார். 3 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் இந்த பௌராணிக கருத்தாக்கம் வளர்ச்சி அடையும். ஏன்னா வடநாட்டுல இந்த ஜேஷ்டையனுடைய வழிபாடோ அல்லது புராணங்களில் இருந்தாலும் சிலைகளோ கிடையாது, தென்னாட்டில் தான் இருக்கிறது. எனவே இந்த 3 5ஆம் நூற்றாண்டு கிடைப்பட்ட காலத்தில் தான் இது ஓங்கி இருக்கிறது. இந்த வழிபாடு வளர்ந்த காலத்துல தான் இப்படிப்பட்ட சொல்லாட்சிகள் ஏற்பட்டிருக்க வேண்டும். திருவள்ளுவர் இதை ஆள்கிறார். அப்ப திருவள்ளுவர் அந்த காலத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அப்ப திருவள்ளுவர் இந்த காலம் 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளதான் இருக்க முடியும், 1ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் இருக்க முடியாது. எனவே நாம் இப்ப இந்த இடத்துல வையாவிரி பிள்ளையை நாம நினைத்துக் கொள்ள வேண்டும். வையாவிரி பிள்ளை இதைத்தான் சொல்றாரு, 4 5க்கு கொண்டு வர்றாரு. அதுதான் சரியான காலமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தும். எனவே வள்ளுவர் வைதிக மத அடிப்படையிலேயே இந்த குறளிலே 3 இடங்களிலும் இந்த சொல்லை ஆண்டிருக்கிறார். இது அவருடைய காலத்தை நிர்ணயிப்பதற்கும் ஒரு 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 சாவியாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே ஏனென்றால் நாம் ஒழுங்காக அதாவது உடன்பாட்டிலே வழிபட்ட ஒரு தேவதை எதிர்மறை தேவதையாக மாறுகிற ஒரு கருத்தை இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் அந்த கருத்தை பரவியிருந்த காலத்தை அவர் பிரதிபலிக்கிறார். எனவே அவருடைய காலமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, ஒரு மதம் அல்லது ஒரு கருத்தாக்கம் பரவுகிற போது அதுக்கு முன்பு இருந்த ஒரு பூர்வகுடிகளிடம் அல்லது அபோரிஜின்ஸ் சொல்லக்கூடிய கருத்தாக்கத்தை வீழ்த்தி அல்லது சமரசம் செய்து கொண்டு அல்லது மாற்றி அது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய எடுத்துக்காட்டு மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. இதை என்று சொல்லி இந்த திருக்குறளோட நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். இது ஏதோ இன்னும் 1-2 கருத்துக்கள் இருக்காங்க, அது அவர் வந்தாருன்னா அதை இந்த விளக்கம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய ஜெகவீர பாண்டியனார் முஞ்சனை சொல்றார். முஞ்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எனக்கு தெரியல. நான் உடனே கூகுள் எல்லாம் தேடி பார்த்தபோது போஜனுடைய சித்தப்பாவம். போஜராஜாங்கிறவரு மத்திய பிரதேசத்துல பாரமார வம்சத்தை சேர்ந்தவர். நம்முடைய சோழர்களோடெல்லாம் இடைக்கால சோழர்களோடெல்லாம் அவர்களுக்கு பகைமை உணர்வு நட்புணர்வு எல்லாம் இருந்திருக்கிறது. அவர்கள் ஒருத்தன் தான் போஜன் எழுதுனது அந்த சிருங்கார பிரகாசம். சிருங்கார பிரகாசத்தை பத்தி பரிமேலழகர் கூட குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சுவைகளிலே சுவை பல்வேறு சுவைகள் என்று சொன்னாலும் நான் சிருங்கார காதல் சுவையே சுவை என்று போட்டுவேன் என்று சொல்லி அந்த எடுத்துக்காட்டை அவர் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அந்த போஜனுடைய சித்தப்பா முஞ்சனா. அவன் அவரை ஆட்சிக்கு வராம என்னென்னமோ பெரிய சூழ்ச்சியெல்லாம். இது தமிழ் சினிமாவா வந்திருக்கு. போஜன் ஒரு சினிமாவா வந்திருக்கு, மிக புகழ்பெற்ற சினிமா. நீங்க அந்த கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அதுல பெரிய யாரெல்லாம் நடிச்சாங்க அந்த கதைகள்லாம் வருகிறது. ஆர் பாலசுப்ரமணியம், பி.எஸ். கோவிந்தன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. காளியன் ரத்னம் இதெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு எல்லாம் வருது. எனவே இந்த முஞ்சனை தான் அவர் எடுத்துக்காட்டு காட்டுகிறார். உற்ற திருவெல்லாம் ஒருங்கிழந்து முஞ்சன் ஏன் குற்றம் மிக உற்றான் குமரேசா, மற்றவர் மேல் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் என்ற திருக்குறளுக்கு முஞ்சன் வரலாற்றை அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே இதோட இதை நிறுத்திட்டு நாம் அடுத்தது போகலாம்னு நினைக்கிறேன். நேரம் கடந்து விட்டது. இன்னும் அடுத்த விஷயங்கள் இருக்கிறது. அடுத்து இதோடு தொடர்புடையது, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். இப்ப மறுபடியும் உருவத்துக்கு போயிடுற அழுக்காறு என ஒரு பாவி, சூதன்னம் முகடி மாதிரி அழுக்காறு என ஒரு பாவி. இந்த பாவியும் அந்த இடத்துல மறுபடியும் மூதேவியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. அதுக்கு ஒரு விளக்கம் பரிமேலழகர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம என்னன்னு பார்ப்போம். அழுக்காறு என்று சொல்லப்படுகிற என என்ற இடைச்சொல் இந்த இடத்துல பெயர்ச்சொல் பெயரச்சம் போல பயன்படுகிறது. என என்பது பெயரச்சம் போல வருகிறது. அதனால சில வேளைகளில் சில பேர் என என்பதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டா பெயரச்சம்னு எழுதுவாங்க. ஆனா என என்பது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா அடிப்படையில அது வினையச்சம் தான், செயனும் வழிபாட்டு வினையச்சம். அது இடைச்சொல்லா மாறுகிற போது அதனுடைய இலக்கணத்தன்மை இழந்து விடும். அது பெயரடையாகவும் வரலாம், வினையடையாகவும் வரலாம். என்று என்பது போல.
எனவே அழுக்காறு என்று சொல்லப்படுகிற ஒரு பாவி திருச்செற்று திருவாகிய செல்வத்தை செற்று தீயுழி நரகத்துக்குள்ளே உய்த்து விடும் காட்டி விடும் உய்த்து விடும். சரி பாப்பா என்ன எப்படி சொல்றாங்க. அழுக்காறு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாவி செல்வத்தையும் கெடுத்து தீக்கதியுள்ளும் கொண்டு செலுத்தும். தீயுழிங்கிறது தீக்கதின்னு சொல்லிட்டு திரு அப்படிங்கிறது செல்வம். பாவி நிகரில்லாத, ஒரு பாவிங்கிறது நிகரில்லாத, ஒன்றுன்னு அர்த்தம் இல்ல, நிகரில்லாத ஒப்பற்ற பாவி. இது செல்வம் கெடுத்தலே என்று நரகமும் புகுக்கும். முன்னாடி சொன்ன திருக்குறளை தான் மறுபடியும் திரும்ப சொல்றேன். அங்க அவ்வித்து அழுக்காரோடையான செய்யவள் தவையை காட்டி விடும். இது உய்த்து விடும் அப்படிங்கிறது இது ஒரு சொல் நிர்மித்தாக வருது. சரி, வரிமையாளர் என்ன பார்க்க. அழுக்காரியான ஒரு பாவி. அழுக்காறு என்று சொல்லப்பட்ட உப்பில்லாத பாவி. அழுக்காறு என்று சொல்லப்பட்ட இதுல போற திருக்குறள்ல ஏதோ ஒன்று விடுபட்டு நினைக்கலாம். பகுதி வரிமையாளர் உரையில ஒரு விளக்கம் சொல்ல விட்டு சந்தேகம் பார்த்துருக்கேன். சொல்லிட்டேன். எனவே இந்த திருக்குறளை மேற்கோளை நான் சொல்லாமல் விட்டுதான் நினைச்சேன். சரி, இதுல மேற்கோள்கள் போன திருக்குறள் அவ்வித்து அழுக்காருடைய அணைக்கு நிறைய மேற்கோள் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது அவுகார குறுக்கம் வந்ததுக்கு தவ்வை அப்படிங்கிற அவுகார குறுக்கம். அப்புறம் காட்டிவிடும் என்பது இரு சொல் அப்படிங்கிறதுக்கு நிறைய மேற்கோளாக வந்திருக்கிறது. முன்பொரு மாலையில வந்திருக்கிறது. 2 இடத்துல சொல்றாரு. இலக்கண கொத்து போன்ற இடங்கள்ல இந்த தவையை தவைக்கு காட்டி விடும் என்ற அந்த உருவ மயக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த அவ்வித்து என்பது அவ்வியம் என்ற பெயரிலிருந்து வந்த வினைச்சொல் என்று பிரயோக ஆசிரியர் நினைக்கிறாரு. அப்புறம் செய்ய உடையானை என்பது உடையாரேன்னு சாதி உரிமையாக வந்ததுன்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்கிறது. அப்புறம் வீரமாமுனிவர் அடிமுதற்கண் வரும் நெடிலாகிய அவுகாரம் அவகர ஒற்றெடுத்து வந்த குறிலாகவே கருதப்பட்டு எது தொடை கொள்ளப்படுதல் என்று ஒரு யாப்பு விளக்கத்துக்காக அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் சுஞான முனிவர் காட்டி விடும் தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பரிமேலழகர் உரையை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உய்த்து விடும் காட்டிவிடும் என்ற தொடக்கத்து சொற்களை பரிமேல் அழகியார் முதலாயினோர் ஒரு சொல் என்றதும் இக்கருத்தை பற்றி என கொள்க என்று முதற் சூத்திரவர்த்தியில சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு மேற்கோள் விளக்கத்துல தாமோதரன் ஐயா அவர்கள் எழுதுற போது சிவஞானம் காட்டி விடும் என்பதனை பரிமேலழகர் ஒரு சொல் என்று உரைத்தார் எனக்கும்னு எழுதியிருக்கிறாரு. இங்கு தாமோதரன் சொல்லியிருப்பது பொருத்தம் இல்லை. அது 28வது திருக்குறளுக்கு தான். அதாவது காட்டிவிடும், அதாவது அந்த பெரியவர்கள் மாந்தர் பெருமை நிலத்து காட்டிவிடும் என்ற இடத்துலதான் ஒரு சொல்லாக சொல்றாரு. இங்க இரு சொல்லாக சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் அதை நினைத்து கொண்டு எழுதி விட்டார் என்று நினைக்கிறேன். ஆனா இங்க இதை மேற்கோள் இதை எடுத்து இந்த மேற்கோள் இதை கொடுத்திருக்கிறார். இது பொருத்தமில்லை. இதையும் நம்ம திருத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்ப நம்ம மறுபடியும் அந்த திருக்குறள் போகலாம். நேரம் குறைவா இருக்கிறது, விரைந்து முடிப்போம். அழுக்காரியான ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். எனவே பரிமேலழகர் என்ன சொல்றாரு, அழுக்காறு என்று சொல்லப்பட்ட ஒப்பில்லாத பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். தன்னை உடையானை இம்மைக்கண் செல்வத்தை கெடு. திருச்செற்று, திரு என்பது இம்மையில் உள்ள செல்வம், கெடுத்து, செற்றுன கெடுத்து, தீயுழி அப்படிங்கிறது தீமையான இடம்னு அர்த்தம். தீயுழிங்கிறது அந்த இடத்துல உழிங்கிற இடம்ங்கிற பொருள் எடுத்திருக்காரு. நரகம் எடுத்திருக்காரு. தீமையான இடம்னா நரகம். மறுமை கண் நரகத்தில் செலுத்தி உய்த்து விடும்னு ஒரு சொல். இந்த இடத்துல விடுங்கிறது ஒரு சொல், துணை வினையாக வருகிறது. ஆக்சிலரி வருது. அங்க தனி வினையாக வந்துருக்கு. அப்புறம் 2வது இதுல முக்கியமான கருத்து இங்கதான் நம்ம பார்க்கணும். பண்பிற்கு பண்பு இல்லையேனும் தன்னை ஆக்கினானை இருமையும் கெடுத்தற் கொடுமை பற்றி அழுக்காற்றினை பாவி என்றார். அதாவது இப்ப பண்புன்னு சொன்னா வெண்மை அப்படிங்கிறது பண்பு. பால் என்பது பண்புடைய சொல். இல்ல, பாலுக்கு பண்பு இருக்கிறது, அந்த பண்பு வெண்மை. ஆனா வெண்மைக்கு இன்னொரு பண்பு இல்லை.
வெண்மைக்கு இன்னொரு பண்பு கிடையாது, பண்புக்கு பண்பு இல்லை. அப்படி நீங்க பண்பு இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பேரு அப்படி நீங்க அப்படி டெஃபைன் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த வந்து சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு பேர் அனவஸ்தை. சம்ஸ்கிருதத்தில் அனவஸ்தைனா தெர் வில் பி நோ எண்டிங், த டெஃபினிஷன் வில் பி கோயிங் ஆன். ராஜா வந்து ராஜ்யத்துக்கு தலைவன், ராஜ்யம் வந்து ராஜா வாழ்வது, இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். இதை சர்க்கிள் ஆஃப் அந்த டெஃபினிஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தப்பானது. இட்ஸ் அதாவது அந்த போலிகள்ல ஃபேலசியில ஒண்ணு. அப்போ பண்புக்கு பண்பு இல்லை. ஆனா பண்பு என்று சொல்லப்படுகிற அந்த அழுக்காறு என்ற பண்புக்கு எப்படி வந்து ஒரு உருவகப்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வி வருது. அழுக்காற்றுக்கு அழுக்காற்றை உடைய வெண்மையுடைய வெண்மை என்கிற மாதிரி வர்ற போது இட் இஸ் தெர் இஸ் லாஜிக்கல் ஒரு முட்டு வருகிறது. அதை வந்து அதை எப்படி சொல்றாருன்னா, அதனால இல்லையேனும் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. தன்னை ஆக்கினானே இருமையையும் கெடுத்து கொடுமை பற்றி. இது எப்படி வந்திருக்கணும்னா, அழுக்காறு என ஒரு பாவம் என்று வந்திருக்க வேண்டும். அழுக்காறு என்ற ஒரு பாவம் இருமையும் கெடுக்கும்னு வந்திருக்க வேண்டும். அது இல்லாம பாவின்னு சொல்லிட்டாரு. அது என்ன ஏன்னு சொன்னா, ஒரு பாவி என்பதில் வரக்கூடிய இகரம் ஒரு அந்த விகுதி ஒரு அது இகரம் எங்கெல்லாம் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் லெக்சியனை வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இகரம் என்பது ஒரு இலக்கண ஆக்க விகுதி. இகரம் வந்து பாவத்தை உடையது பாவி. அவன் பாவி என்று சொல்கிற போது உடைமையை குறிக்கும் இகரம். கண்ணியுடையவள் கண்ணி, கள்ளின கள்ளத்தனத்தை உடையவள் கள்ளி. சரி, இதெல்லாம் வந்து பார்க்கிறோம். இங்க பாவி என்பது இங்க பாவத்தை செய்ய உதவுகிறது. இப்போ மண்வெட்டி அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, மண்வெட்டி, முடிச்சவுக்கி, களை கொல்லி, காது நோண்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்க விகுதி. ஈங்கிறது ஒரு கிராமட்டிக்கல் அஃபிக்ஸ். அதாவது டெரிவேட்டிவ் கிராமட்டிக்கல் சஃபிக்ஸ். அதுக்கு என்னெல்லாம் பொருள் கொடுத்துருக்காங்க தமிழ் லெக்சிகன் ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. பொருள் ஈக்கு பொருள் கொடுத்துருக்கு, அதனுடைய இலக்கண பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து ஈ அப்படிங்கிறது வந்து செவி இல்லாதது. அது அதாவது இருதிணை முக்கூட்டு ஒருமை விகுதி. அருமையா இலக்கணம் சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி வில்லினா ஆண்பாலை குறிக்கும். வில்லி என்பது வில்லை உடையவன். நாம் இன்றைக்கு வில்லிங்கிறது பெண்பாலாக நினைக்கிறோம். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வில்லன் என்பதை ஆண்பாலாக நாம கருதி அதற்கு சமமாக வில்லி என்பதை நம்ம நினைக்கிறோம். அப்புறம் கூனி, ஃபெமினின் சிங்குலரா கூனின்னு சொல்றோம். சரி சரி, கூனி அப்படிங்கிறது பூனை உடையதெல்லாம் கூனி, அது பெண்பாலா நம்ம நினைக்கிறோம். ஆனா கூனின்னு ஒரு மீன் கூட உண்டு. அந்த இது இருக்கிற நெய்மீன் குஞ்சுக்கு செம்மீன் குஞ்சுக்கு பேர் கூனின்னு சொல்லுவாங்க. சரி, வளைஞ்சிருக்கும். நாட்காலி, அகிரணை. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலரி, வினைமுதல் பொருள் விகுதி. அலரை உடையது எதுவோ அலரி, வினைமுதலை குறிக்கும். அப்புறம் மண்வெட்டி, மண்வெட்டி கருவி, அதுல கருவியில வரும். சரி, மண்வெட்டி. சரி, அப்புறம் சேப்படு பொருள் விகுதி. ஊருணி, ஊராலே உண்ணப்படுவது எதுவோ அது உனி. ஈங்கிறது வந்து வந்து எக்ஸ்பிரஸிங் தட் விச் இஸ் ஆக்டட் அப்பா, சேப்படு பொருள் விகுதி அவர். அப்புறம் இன்னொன்னு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல், அதாவது மண்வெட்டி கருவி பொருள். நாம நீங்க நிறைய பயன்படுத்துறோம் மண்வெட்டி. எனவே இந்த வெட்டி என்பதை நம்ம பயன்படுத்தும். ஆண் தெளிப்பான்ங்கிறதுல ஆண் பயன்படுத்துவோம். வந்து நம்ம வெட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து இகர பொருளை நாம சொல்ற போது முடிச்ச வெட்டி அப்படின்னு சொல்ற போது அவிழ்ப்பவன் என்பதை பார்க்கணும். எனவே இந்த இகரத்தை இப்படியெல்லாம் வந்து சொல்ற போது இகரம் இந்த இடத்துல பாவத்தை ஆனா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வினைச்சொற்கள்ல வருகிற போது இப்படி வரும். பெயர்ச்சொற்களோடு வருகிற போது அது பெரும்பாலும் அது ஆக்கப்பெயராக வருகிற போது உடைமை பொருள்ல வரும். இப்போ பாவத்தை உடையது பாவி. எனவே பாவத்தை உடையது பாவின்னு எடுத்தா அழுக்காறு என்ற பாவத்தை உடைய பாவி, அது அழுக்காரையே குறிக்கிறது. அதுல ஒரு சின்ன லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சி இருக்கு, அதான் சுட்டி காட்டுறாரு. ஆனா ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் டெரிவேட்டிவா எடுக்கிற போது அவர் வந்து உடைமை பொருள் எப்படி உடைமை பொருள் வருகிறதுன்னு சொன்னா, தன்னை ஆக்கினானே இருமையும் கெடுத்த கொடுமையை உடைமை பற்றி அப்படின்னு நம்ம பொருள் இருக்கோம். அதாவது செல்வத்தை கெடுத்து நரகத்துக்குள்ளே செலுத்தக்கூடிய அந்த செயலை உடைமை பற்றி அந்த இகரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாம அழுக்காற்றினை பாவி என்றார் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ற, கொடியானை பாவி என்னும் வழக்கு உண்மையின். நீ இன்னும் பார்த்துக்குங்க, பேரல் பார்த்துக்குங்க. வழக்கில் வந்து கொடியவனை பாவி என்று சொல்லுவோம், பாவத்தை உடையவன் என்பது அந்த ஒரு இதையே நம்ம அவருக்கு எடுத்துக்காட்டு காட்டியிருக்காரு. எனவே இந்த திருக்குறள்ல இந்த பாவி என்ற சொல்லுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் மிகவும் அந்த தர்க்க ரீதியாக வரக்கூடிய வழுக்களை எல்லாம் நினைந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். ஆனா பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி என்று மூவா எழுதியிருக்கிறாரு. அழுக்காறு பொறாமை என்று சொல்லப்பட்ட ஒப்பற்ற பாவி எல்லாம் ஒரே மாதிரிதான் பொருள் எழுதியிருக்கிறாங்க. பொறாமை செல்வத்துக்கு எடுத்து நரகத்தில் புகுத்து விடும், ஒப்பில்லாத பாவி எல்லாம் அப்படியே எடுத்திருக்கிறாங்க. ஒப்பற்ற கரிசன்கிறாரு பாவிங்கிறதுக்கு. எனவே இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது நேர் வாக்கியம் தான். இது ஒரு நேர் வாக்கியம் எப்படி ஒரு கவிதையா மாறி இருக்குன்னு பாருங்க. அழுக்காறு என ஒரு பாவி திருச்சிட்டு தீ ஒழி வைத்திடும். சாதாரண சென்டென்ஸ், வேற இதுல ஒன்றும் எம்பலிஷ்மெண்டோ மாத்தி போடுறதோ ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன வாக்கியத்தை சொல்லியிருக்காரு, அது யாப்புக்குள்ள அடங்கி வந்திருக்கிறது. நம்ம வள்ளலாருடைய பாட்டு மாதிரி. வள்ளலார் வந்து மண்ணுலக தேவர்கள் தான் மருந்து மறுத்தேன்னு சொன்னா அது வந்து அப்படியே ஒரு வசனம் தான். இந்த வசனத்தை நீங்க உடைச்சு போட்டீங்கன்னா அது விருத்தமா வர்ற மாதிரி இந்த வசனத்தை உடைச்சு போட்டீங்கன்னா இது திருக்குறளா வந்திருக்கிறது. இதுல 2 திருக்குறளும் ஒரே கருத்தை சொல்லுகிறது பார்க்கலாம். சரி, அதை நான் அந்த சொல்லடைவில் இருக்கக்கூடிய சில விளக்கங்களை சொல்லிட்டு போயிடுறேன். அழுக்காறு என என்று சொல்லப்பட்ட, சரி, அதுல இடைச்சொல் ஒப்பில்லா, ஒருங்கிறது ஒப்பற்ற, பாவி, பாவிக்கிற விளக்கம் சொல்லிட்டேன். திரு செல்வம், செற்று கெடுத்து, தீயுழிங்கிறது மறுமைக்கு நரகத்தில், நரகம், தீயுழிங்கிறது தீ இருக்கிற இடம், தீமை இருக்கக்கூடிய இடம், தீமையான இடம், நரகம்னு எடுத்து எழுதியிருக்காரு. குவித்து விடும், செலுத்தி விடும். சரி, நான் வந்து சொன்ன மாதிரி இகரம் வந்து ஒரு இந்த இடத்துல 2 பொருள்பட வருகிறது. ஒன்று வந்து உடையானையும் குறிக்கிறது, ஒரு கருவியாகவும் அதை நாம பொருள் விளக்கம் சொல்லியிருக்காரு அவரு. சரி, என என்பதை நான் பற்றி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எங்கெல்லாம் வரும்னா அதுக்கு ரொம்ப விளக்கத்துக்கு நான் போகல, மொழி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து திருக்குறளை வந்து 23 இடங்கள்ல வருகிறதுன்னு பார்க்குறோம். இன்னும் வந்து பண்புக்கு பண்பு இல்லையேனும் தன்னை ஆக்கினானை கெடுத்தல் பற்றி பாவம் என்னாது பாவி என்றாருன்னு அந்த விளக்கத்தை மறுபடியும் கருத்தனைக்கிற சொல்றாரு. பொறாமை குணத்தை ஒரு கொடியனாக குறித்தது ஆட்படை அணி அப்படின்னு சொல்லி சோனா கந்தசாமி சொல்கிறாரு. பெர்சானிபிகேஷன் என்பது அது நம்முடைய மேலாடுகள்லயும் இருக்கிறது. இது ஏது உருவகம்னு சொல்றாரு வைமுகோ. வைமுகோ இல்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம வடிவேலு செட்டியார் சொல்லியிருக்காரு, அதை வைமுகோன்னு சொல்லியிருக்காரு, மற்றவர்கள் சொல்றாங்க. அது எப்படின்னா ஏது உருவகம்னு சொன்னா அவங்க சொல்ற விளக்கம் வந்து வேற மாதிரி வருகிறது. தண்டியலங்காரத்துல மாற்றத்தால் கிள்ளை, பேச்சில கிளி கிளி, நடையில அன்னம் என்று சொல்றத வந்து அவங்க ஏது உருவகம் சொல்லுவாங்க. வில்லேர் உழவர் அப்படிங்கிறது உருவக விசேடம் சொல்லிட்டு போயிடுவார். வில்லேர் உழவர், சொல்லேர் உழவர் என்பது உருவக விசேடம் சொல்லுவாரு. இங்க வில்லினாலே வில்லை கொண்டு உழுகிறதா ஏது சொன்னதுனால அது ஏது உருவகம் என்று நம்ம ஆசிரியர்கள் விளக்க சொல்லுவாங்க. இங்க அழுக்காறு ஏது என்ன ஏதுன்னு சொன்னா திருச்சிட்டு தீழி உய்த்து விடுகின்ற ஏதின் காரணமாக இந்த அழுக்காறு ஏது என்பது ஒரு ஏது உருவகம் என்று சொல்லியிருக்கார். இன்மையான ஒரு பாவி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து அழுக்காரான ஒரு பாவியில சொன்ன மாதிரியே அதுக்கு உரைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. எனவே இது வந்து இப்படி இந்த திருக்குறளுடைய கருத்தாக போகிறது, ஏது உருவமாக போகிறது. இதை வந்து பொறாமை என்ற மெய்ப்பாட்டுக்கு நச்சினாருக்கு இளம்புறம் சொல்லியிருக்காரு. பரிமேலழகர் வந்து இத இன்மையான ஒரு பாவியிலையும் எடுத்து காட்டியிருக்கிறாரு. உயிர்குணங்களில் ஒன்று அழுக்கார் என்பதற்கு மயிலநாதர் சொல்லியிருக்காரு. இந்த என என்பதை பற்றி நிறைய ஆசிரியர்கள் இடைச்சொல் பெயர் பொறுமையிலே வந்ததுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இது பாவுகாணிக்கு எடுத்துக்காட்டாக மாறன் அலங்காரம் சொல்லுகிறது. உய்த்து விடும் என்பது ஒரு சொல் நிர்மைத்தாக வருகிற சரியான ஒரு சொல்லியிருக்கிறதையும் சொன்னோம். இவ்வாறு இதற்கு உதாரணமாக கம்சனுடைய வரலாற்றை நம்முடைய ஜெயவீரபாண்டியனார் சொல்கிறாரு. அன்று கஞ்சன் கொண்ட அழுக்காற்றால் தன் திரு ஏன் குன்றி எழுந்தான் குமரேசா, கன்றும் அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயொழி ஊற்றிவிடும் என்று சொல்லி கம்சனுடைய வரலாற்றை அவரு சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு இந்த 2 திருக்குறளும் ஒரே கருத்தை 2 விதமாக சொல்ல முயன்றிருக்கின்றன. இது எதுக்குன்னு சொன்னா சில வேளைகளில் நம்ம வந்து 2 முறையில சொல்ல வேண்டியிருக்கோம். பொது நிலையில சொல்லுவோம், நாம வந்து
யாரையாவது ஒரு பொருளை வாங்க அனுப்புனா அந்த பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு பொருளை சொல்லியிருப்பாங்க. அந்த பொருளை குறிப்பிட்ட பிராண்ட் அவர் சொல்லாம விட்டுருப்பாங்க. நாம வந்து சோப்பு வாங்கிட்டு வாங்க, இந்த சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு அப்படின்னு சொன்னா, பாத்திரம் கழுவுற சோப்புலயே 2, 3 பிராண்ட் இருக்கும். அப்ப அதை வந்து நாம வேற வாங்கிட்டு வந்துட்டோம்னா, நான் இதெல்லாம் நினைச்சேன்பாங்க. அப்போ அது மாதிரி அந்த கருத்துக்களை விடுபட்டிருந்தால் பொது கருத்தை சிறப்பு கருத்தாக சொல்வதற்காக இப்படி அவர் இரு பொருள்பட சொல்லியிருக்கிறார் என்று தோன்றுகிறது என்று சொல்லி இந்த உரை இதோடு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வேதாச்சலம் வந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து சில விளக்கங்களை கேட்கலாம். வந்திருக்காரான்னு தெரியல, பார்ப்போம். நன்றி, வணக்கம். ரமானந்த் சார், இந்த அலிகரி பத்தி சொல்லுங்க. அலிகரி பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன், நான் விட்டு போச்சு. முற்றுருவகம். அலிகரி வந்து அந்த பர்சானிபிகேஷன் மாதிரி தான். அலிகரின்றது வந்து இப்போ ஒரு கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டர் கதை முழுக்க ஒரு பர்டிகுலர் குவாலிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அல்லது இப்ப நம்ம இது கூட நம்ம ராமாயண மகாபாரத கதைகள்ல கூட அலிகாரிக்கலா கூட அவங்கள பார்க்க முடியும். உதாரணமா சகுனி அப்படின்னா இந்த மாதிரி சூழ்ச்சி இதெல்லாம் பண்றது. அதே மாதிரி ஒரு தேவதை மாதிரி வர்றது இன்னொரு அலிகாரிக்கல் கேரக்டர். அப்புறம் எப்பவுமே நல்லது செய்யற ஒரு ஆளு. உதாரணமா நம்ம ஹரிச்சந்திரன் கூட அலிகாரிக்கல் இதுல கொண்டு வரலாம். அதே மாதிரி கொடை கொடுக்கறதுல கர்ணன், இந்த மாதிரி இதெல்லாம் அலிகரின்றது வந்து பெர்சானிபிகேஷனுடைய இன்னொரு பரிமாணம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதையே வந்து கேரக்டரா கொண்டு வர முடியும். தமிழ்ல வந்து நீங்க வந்து முற்றுருவகம்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னா தமிழ்ல வந்து பிரபோத சந்திரோதயம்னு ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு காவியம் இருக்கு. பிரபோத சந்திரோதயத்துல அதுல ஆணவம், அஞ்ஞானம் இதெல்லாமே பாத்திரங்களாக வருவாங்க. அதாவது தத்துவ கருத்துக்கள் பாத்திரங்களாக வரும். இத வந்து பிரபோத சந்திரத்துல அது காவியமா எழுதியிருக்காரு. நம்ம தமிழ்ல வந்து பாசவதைப்பரணி, அஞ்ஞவதைப்பரணி எழுதியிருக்காங்க. நம்ம எதிர்க்கு வர மனோன்மணி சுந்தரனாருடைய காவியமே முழுசுமே ஒரு முற்றுருவமாகவும் வாசிக்கத்தக்கதுன்னு அவரே எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. இது அலிகாரி மாதிரி நான் நினைச்சு எழுதியிருக்கிறேன்னு எழுதியிருக்கிறாரு. அலிகாரியில வந்து புருஷோத்தமன் யாரு, அந்த வேற மனோன்மணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தத்துவ கருத்தை சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம பாஞ்சாலி சிவத்தை கூட ஒரு அலிகரியா பாக்குறவங்க உண்டு. ஆமா. அதாவது பாரத தாயை வந்து பாஞ்சாலியாவும், அந்த பாரத தாயினுடைய கொடுமைகளை சகிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் பாரதி சொல்ற மாதிரி ஒரு அலிகாரி மாதிரி. நீங்க உங்களுக்கு பாரடைஸ் லாஸ்ட் வந்து நீங்க அப்படித்தானே சொல்லுவீங்க? பாரடைஸ் லாஸ்ட் வந்து அலிகாரின்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு எபிக். அலிகரி உண்டுல்ல சார் உங்களுக்கு? இங்கிலீஷ்ல நிறைய அலிகரி எங்க பேராசிரியர் சச்சிதானந்தன் அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாருமே இதுல. அப்ப எனக்கெல்லாம் புரியல. ஆமா, அது வந்து முழுக்க அலிகரி தான். அலிகரி. சார், இந்த மூதேவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படியா? சொல்லுங்க. உங்க ஊர்ல இருக்கணுமா சார்? உங்க ஊர்லயும் மூதேவி வழிபாடு இருக்கும் பாருங்க. ஏன்னா மூதேவின்னா அதாவது 3 தேவியர் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதுல மூத்த தேவியன்னு சொல்லலாம். இப்ப இவங்க மூதேவி வந்து மூத்த தேவி அப்படின்னா மத்த இளைய தேவிகள் யாரு, எத்தனை பேரு? அது வந்து உங்களுக்கு சப்த கன்னியர்களை ஒன்றாக மூதேவி வர்றாங்க வந்து பிற்காலத்தை சொல்றாங்க. சப்த கன்னியர் அப்படின்னா 7 கன்னியர்ல மூதேவியும் ஒண்ணு ஒருத்தி. அது சரி. அதே மாதிரி இன்னொரு இது அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா செய்யவள் அப்படின்றது வந்து she represents the goddess who always does something, creates something, ப்ரொடக்டிவா இருக்கிறது. ஸோ அது வந்து முயற்சி. அதே மாதிரி எப்பவுமே செயல்பாட்டோட இருக்கிறது, செயல் செய்யணுன்ற ஊக்கத்தோடு இருக்கிறது. அது லாஜிக்கலி செல்வம் அப்படின்ற மாதிரி போகுது. மூதேவி வந்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்.
இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கணும். கிராமத்தில் கூட சின்ன பிள்ளைங்களாம் கூட 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. யாராவது ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா வெயில் வந்ததுக்கு முன்னாடி திட்டுவாங்க பெரியவங்க. ஏன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரா, மூதேவி வந்து அமுக்கிற போறா, மூதேவி அமுக்கிற மாதிரி நீ பேசாம படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூதேவி அப்படின்றது வந்து செயலற்ற தன்மை அல்லது சும்மா இருக்கிறது, ஸ்டேக்னேஷன், செல்வத்தை வந்து இருந்துகிட்டே சாப்பிடுறது, யாரோ சம்பாரிச்சு வச்சதை இருந்துகிட்டே சாப்பிடுறது, இப்படிப்பட்ட இதுகள்லாம் கூட வருது மனசுக்கு. அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, அது ஏன் வந்து நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஆ, மூதேவியினுடைய குணங்களாக ஏதோ 10, 18 குணங்கள் சொல்லியிருக்காங்க புராணங்கள்ல. அதாவது சரி. சோம்பேறித்தனம், ஆ, ம், அழுக்கோடு இருக்கிறது, ம், தாமதிக்கிறது, ம். ஆம், என்ன சொல்றது, அழுக்கு தான் முக்கியமான விஷயம். அழுக்கோடு இருக்கிறது, ஆமா. வறுமையோடு இருக்கிறது. அதனாலதான் வந்து அந்த பெங்கால்ல வந்து அந்த தெய்வத்தை வந்து முதல்ல கும்பிட்டு விட்டு தான் லட்சுமி கும்பிடுவாங்களாம், சுத்தம் பண்றதுக்காக. அவளை கும்பிடாவிட்டால் அந்த வழிபாடு நிறைவு பெறாதுன்னு ஒரு கருத்து இருக்கா. நம்முடைய சலவை தொழிலாளிகள் கூட இந்த இதுல இந்த ஏகவேணி என்று சொல்லி அதை கும்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து வளமை தெய்வமாக, பிள்ளைப்பேருக்குடைய தெய்வமாக இன்றைக்கு ஈவன் பௌராணிக நெறியினர் கூட சொல்றதாக இவர் சொன்னார். அதுலயும் போட்டிருக்கு, நான் பார்த்தேன். அதாவது ம். மூதேவி வழிபட்டு நம்ம பரிகாரங்கள் சொல்றாங்களே இப்ப நிறைய ஜோசியர்கள். இப்போ போய் இந்த ஆமா. ஊர்ல போய் இந்த ஜேஷ்டியை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை பேர் உண்டாகும்னு சொல்றாங்களாம். அது ரைட். இப்ப அதே எல்லா மாதிரி எல்லா கோயிலும் இருக்கு ஜேஷ்டை, சேட்டை. அதே மாதிரி தான் இந்த சனி பகவானுக்கு கூட சனின்னு சொன்னா நமக்கு சனியை பிடிச்சிச்சா அப்படின்றது நெகட்டிவ் இதுல வருது. அதே மாதிரி மூதேவி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் நமக்கு வருது. ஆமா. இருந்தாலும் அந்த மூதேவியை வழிபடுறது வந்து ரொம்ப அதுக்கு காரணம் இருக்கும் கண்டிப்பா. ஏன் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எங்க ஊர் பக்கத்துல குஜனூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் திருநள்ளாறு. இந்த 2 இடத்துல தான் சனி பகவானுக்கு வந்து கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல. எல்லாரும் வந்து வழிபடுவாங்க. ஏன்னா சனி வந்து அவங்கள பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சிருந்தாலும் விலகிரணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மூதேவிக்கு கூட ஒரு மனசு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி, எங்ககிட்ட வந்துராத அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்களோ என்னமோ தெரியாது. சும்மா நானா நினைச்சு பார்க்குறேன். மூதேவியருடைய சிற்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலை தொங்க போட்டுட்டு இருக்கோம். ஆ, மாந்தி, காக்கை, வேற ஏதோ ஒண்ணு இருக்கும், எனக்கு மறந்து போச்சு. அதுல படங்கள் இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு. நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா வருது எல்லாம். ஆ. உம் ஆ, அதுல அது வந்து சனி மாந்தன், பகவானுடைய மாந்தி, மகன். மாந்தின்னு ஒருத்தன், அவன் மகன் சொல்லி ஒரு கதை இருக்கு. அவ ஆமா. புருஷன் பேர் என்னமோ ஒரு பிரபைன்னு என்னமோ ஒண்ணு சொன்னாங்க. ஒரு பேர் ம். இருக்கு. அவருடைய வாகனம் வந்து காக்கை. மட்டில் பெரியம்மை வாகனமே. ஓ! ஔவையார் திட்டுறாங்கல்ல. ஆ. பட் அவனை ஒரு யாரையோ திட்டுற போது அந்த பாட்டினுடைய தொடக்கம் மறந்து போச்சு. யாருக்கா நினைவு இருந்தா சொல்லுங்க. என்ன அவலட்சணமேங்கிறதுக்கு என்ன சொல்றது? எட்டே கால லட்சணமே ஏம நேரும் பெரியே, மட்டில் ஆமாமா. பெரியம்மை வாகனமே. எட்டே கால லட்சணம்னா அவலட்சணமே. 8 காலு அவ ஆவா. 8,4 லட்சம். எட்டே கால அது லட்சணமே ஏம நேரும் பெரியே, எருமை. சரி, மட்டில் சரி. பெரியம்மை வாகனமே, காக்கை. ம். சனி பகவானுக்கு கூட காக்கை தான் வாகனம். ஆமா, ஆமா. சார் இந்த தசமுகா வித்யால கூட தசமுகா ரேவதி சொல்லு. வித்யால தசமுகா வித்யால ஒரு அம்மனுக்கு வந்து இந்த தொடப்பம், முறம், காக்கை அதெல்லாம் இருக்கு. எங்கம்மா இருக்கு? தசமகா வித்யால ஒன் ஆஃப் த வித்யால ஓ, தசமகா சரி. வித்யா. ஆமா, 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 ஆமா. பார்த்தேன், பார்த்தேன். சரி, சொல்லுங்க, சொல்லுங்க. அதை பத்தி சொல்லுங்க. தெரிஞ்சதா சொல்லுங்க. ஓகே. அதுல கூட இந்த வாகனம்லாம் இருக்கு. காக்கை இருக்கு. வாகனம், தொடப்பம், முறம்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. அவங்க அந்த லேடி வந்து விடோவா காமிச்சிருப்பாங்க ஒயிட் சாரி போட்டு. இது என்னன்னா, இந்த வழிபாடுகள் வந்து எப்படி வந்து இந்த நாட்டுப்புற நாட்டார் வழிபாட்டு இருந்த ஒரு வளமை தெய்வம் அந்த தெய்வத்தோட போய் மெர்ஜ் ஆகுது. எப்படி சுப்பிரமணியன் கார்த்திகேயன் மெர்ஜ் ஆகிற மாதிரி, நம்முடைய மாயோன் திருமால் மெர்ஜ் ஆகிற மாதிரி, இதுவும் மெர்ஜ் ஆகிருக்குங்கிற மாதிரி தான் வேதாச்சலம் சொல்றாரு. மெர்ஜ் ஆகிற போது நெகட்டிவா போயிடுது. நம்ம தெய்வம் வந்து
என்னுடைய நன்மைத்தன்மையை இழந்து கெட்ட தன்மையாக மாறிப்போச்சு அப்படின்னு அவர் சொல்றார். இந்த நேட்டிவ் பௌராணிக நெறி பரவுன போது, ஏனென்றால் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கெல்லாம் அது குலதெய்வமா இருந்திருக்க. அப்போ ஒரு இப்ப காலத்துல நிறைய வந்து ரொம்ப உதவி செய்த அந்த தெய்வங்கள் வந்து பின்னால வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி அவங்களுக்கு அட்ரிபியூட் பண்ணிருக்கலாம்ல சார்? அதாவது அந்த எல்லாம் உருமாற்றம் தான். இப்ப நான் உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வழிபாடுங்கிறது வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வேற மாதிரி புதுசா வந்திருக்கு. இன்னைக்கு புதுசு ஆமா. புதுசா நிறைய தெய்வங்கள் வருதெல்லாம். நம்ம மாணிக்கவாசகர் சொல்றாங்க, அவர் தேவர் இவர் தேவர் என்று பல பொய்த்தேவு பல பேசி புலம்புகின்ற புதலத்துன்னு சொல்றாரு. புதுசு புதுசா புது புது தெய்வங்கள் வந்துட்டே இருக்கு. புதுசு புதுசா கடவுள்கள் ஐக்கன்ஸ் மாதிரி நாம் உருவாக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சிலது வந்து தன்னுடைய நல்ல தன்மையை இழந்து இப்படி ஆனதும் உண்டு போட்டிருக்கு. அது பார்க்கணும். அது அது நீங்க சொன்ன அந்த பௌராணிக இதுல அந்த ட்ரெடிஷன்ல பார்த்தோம்னா, ம். காலத்துல சமண முனிவர் இப்போ ஐயப்பனையே வந்து சமண முனிவரா தான் பார்க்குறாங்க இது பௌத்த 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 பௌத்தர். அதே மாதிரி பழனி முருகன் வந்து கோவணாண்டியா சமண மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. அதே மாதிரி திருப்பதி பாலாஜி வந்து ஒரிஜினலா வந்து முருகக் கடவுள். அவரை வந்து விஷ்ணுவா மாத்தி அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த பெரிய நாமத்தையும் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் சில இதுகள் வந்துட்டு இருக்கு, கருத்துக்கள் எழுதியும் இருக்காங்க. ஸோ அந்த முறையில பார்க்கும்போது மூதேவி வந்து ஒரு காலத்துல ரொம்ப அருள் கொடுக்கிற தெய்வமா தேவதையா இருந்து பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு இதா வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு அதாவது அந்த ஐயம். கருத்தாக்கம் வந்து இது கூட இணையுது. ம். இந்த சிங்க்ரிட்டிசம் சொல்றாங்க, ரிலிஜியஸ் சிங்க்ரிட்டிசம் வர்ற போது ஆ, சில வேளைகள்ல அது மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். கரெக்ட். அதே மாதிரி நீங்க பெருந்தேவின்றது ஒரு பேரா சொன்னீங்க. பெருந்தேவி கோப்பெருந்தேவி அப்படின்னு பெருந்தேவி வரும்போது தாயாருங்கிறது பெருந்தேவி. இதுல திருமால் வழிபாட்டுல பெருந்தேவிங்கிறது இவளுக்கு பேரு தானே, லட்சுமிக்கு பேரு. ஆ, அங்க அவங்க அலட்சுமிங்கிறாங்க, நம்ம மூதேவி அலட்சுமி. அலட்சுமி அது சரி. இந்த மூதேவி வழிபாடு இந்தியா முழுசுமே இருக்கும் போல் இருக்கு பல இடங்கள்ல. ஆனா வந்து நம்ம சிற்பங்களும் வழிபாட்டு கோயில்களும் நம்ம ஊர்ல தான் இருக்கு, தமிழ்நாட்டுல தான். நிச்சயமாக திருவள்ளுவர் வந்து இந்த ஒரு கருத்தாக்கத்தை தான் அவர் வெளியிடுறாரு. அதனால அவருடைய காலம் வந்து ரொம்ப பழமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 வையாறு பிள்ளை சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு தான் நம்ம கொண்டு வர வேண்டும். அது வந்து நம்ம பார்க்கணும். நம்ம பல கோணங்கள்ல பார்க்க டேட்டிங் பண்றப்ப இதை வச்சே முடிவு பண்ண முடியாது, சொல்றேன். சார் ம். இன்னைக்கு பார்த்த இந்த ஹெப்சி சார் இன்னைக்கு பார்த்த இந்த 2 திருக்குறளை பார்க்கும்போது மூதேவி வழிபாடினுடைய அதாவது மூதேவி வழிபாட வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை திருக்குறளிலேயே பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஆமா, அதாவது மூதேவியை அவர் வந்து எதிர்மறையாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு தான் சொல்றேன். அவர் வழிபாட்டை பத்தியெல்லாம் நான் அவர் சொன்னதாக நான் சொல்லல. எதிர்மறைக்கு ஒரு இலக்கணமாக அதை சொல்ற போது ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆக்கபூர்வமா இருந்திருக்கலாம். அவர் அதை ஏன் அந்த கருத்தாக்கம் வந்து அவருடைய பௌராணிக கருத்தாக்கம் தான். அது மூதேவி திராவிடர்களுடைய தெய்வமாகவும் திராவிடர்கள் தெய்வம்னு நான் சொல்லல, நாட்டுப்புற தெய்வம் இல்ல தான் சார். அது நாட்டுப்புற தெய்வம் தாங்க சார். ஆரியமயமாக்கல் அதாவது மேல் தெய்வங்களை வந்து நீங்க சொன்னீங்களே பௌராணிக தன்மை ஆக்கும் போது நம்முடைய திராவிட வழிபாட்டு முறையில இருந்த இந்த தெய்வம் ஒதுக்கப்பட்டதாக கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒதுக்கப்பட்டு அந்த வழிபாடு நின்று போச்சு. ஏன்னா எல்லா கோயில்களும் இருக்கு. எல்லா கோயில்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சோழர் காலத்துல எழுந்த கோயில்கள்ல இப்ப எங்க ஊர் கோயில்ல சோழர் காலத்து 10ஆம் நூற்றாண்டுல எழுந்த கோயில்கள் 10-11ஆம் நூற்றாண்டு அதுல எல்லாம் வந்து இருக்க பல ஊர்கள் இருக்கு. அது நிறைய படம் எடுத்திருக்காரு. நம்ம வேதாச்சலம் அவர் வரல, வந்திருந்தாருன்னா அவர் அது விளக்கம் சொல்லி அவர் புத்தகம் பெரிய புத்தகமா வரப்போகுது. ஆய்வு நடத்திருக்காங்க, நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காரு. ஈவன் நீங்க நெட்ல போட்டாலே நிறைய மூதேவியினுடைய கோயில் எங்கெல்லாம் இருக்குதுங்கிறது ஒரு பெரிய லிஸ்டா நான் பார்த்தேன். அவர் எல்லாமே படமே எடுத்திருக்காரு, பூரா அருமையான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அது அந்த புத்தகம் வரணும், வந்தா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். சரி, கேள்விகள் இல்லைன்னா நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம்.
கேள்வி அவங்க என்ன சொன்னாங்க, உரம் இதெல்லாம் இருக்குது, அது எங்கெங்கயா இருக்கு அந்த இடம் எனக்கு தெரியல. நான் அவங்க அம்மா என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது எங்கன்னு தெரியல. எதுங்க எந்த ஊர்ல இருக்காது சார்? எல்லா ஊர்லயும் இருக்கு. மரம்? நீங்க நெட்ல போட்டு மூதேவின்னு போட்டு பாருங்க, அதுல எத்தனை இடத்துல சிலைகள் கொடுத்துருக்காங்க. வேதாச்சலத்துக்கிட்ட வந்து ஒரு நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்கு. இல்ல ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களோ, என்னமோ தகனமா என்னமோ சொன்னாங்களா, அது எங்க நீ பார்த்தாங்க? தசமகா என்னமா சொன்னவன்? ஓ ரேவதி, தசமகா வித்யா அப்படின்னு ஒரு புக்கு அதுல இருக்கா? 10 வித்யாக்கள் அந்த ஸ்ரீ வித்யா உபாசனை சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த சியாமலா அதெல்லாம் வரும். சரி சரி சரி. தசமகா வித்யா. அதுல இந்த நாட்டுப்புற தேவதைகள் இந்த பேர்ல இருக்கு, இது காளி, இது சாமுண்டி, இது மாரியம்மான்றதெல்லாம் இந்த தசமகா அவனுடைய சிம்டம்ஸ் கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க, நாட்டுப்புற தெய்வங்கள் அப்படின்றதுல. நன்றி. முடிச்சிருங்க. சரிங்க சார். யாரோ கூப்பிட்ட மாதிரி குழந்தைகள் சார் ஏதோ பேச அந்த மாதிரி இருந்தது. இல்ல நான் பேசி முடிச்சிட்டேங்கய்யா. அழுக்காராமை ஒரு எவ்வளவு ஒரு கெட்ட பண்பு அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு அதிகாரம், நட்புக்கு 4 அதிகாரம் வச்சிருக்க மாதிரி அழுக்காராமைக்கு இதனுடைய முதன்மை தன்மையை குறிப்பதற்காக ஒரு தனியா ஒரு அதிகாரமா இருக்கு. அழுக்காறு அவாவகில் இன்னாச்சும் அழுக்காறு தான் முதல்லயே வருது. ஒரு மனிதன் கெட்டு ஒழிவதற்கு அதுதான் முதல் தேவையற்ற பண்பு அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களாங்க ஐயா? திருவள்ளுவருடைய கருத்தாக்கம் தான், வேற நூல்கள் இது இல்ல இந்த சாப்டர். அதாங்க ஐயா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அருமையான 2 குறள்கள். மிக்க நன்றி.